வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் 2 தட்டு அறுவடை நான் எடுத்துருக்கிறேன். பூக்களும் காய்களும் அதையும் பார்க்கலாங்க. எங்கள் ஊரில் 2 நாளாக விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் இந்த சாமந்தி செடிகள் இதை மழையும் தாங்கலை, வெயிலும் தாங்கலைங்க. இலைகள்லாம் அப்படியே அழுகிற மாதிரி ஆகுதுன்ட்டு சின்ன சின்ன தொட்டிகளில் இந்த சாமந்தி பூக்கள், டேசி பூக்கள் இது எல்லாமே இந்த செடிகள் எல்லாமே கொஞ்சம் உள்பக்கம் கொண்டு போய் வச்சுட்டேன். மழை பெஞ்சோடனே பாருங்கள், சங்குப்பூக்கள்லாங்க மழை வந்துடுச்சுன்னா அவ்வளோ பூக்கள் கொடுக்குதுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் நீல நிற சங்குப்பூக்கள். இன்றைக்கி அவ்வளோ பூக்கள் எனக்கு கிடச்சிது. இன்றைக்கி ரோஜா பூக்கள் எனக்கு கிடைக்கலங்க. பட்டன் ரோஸ் இருந்தது பாருங்கள், பிங்க் கலர், அது மட்டும்தான் 2 இருந்துச்சு. மற்றபடி எனக்கு இன்றைக்கி அதிகமாக கொடுத்தது ஹைப்ரிட் செம்பருத்தி, எல்லோ செம்பருத்தி, ரெட் செம்பருத்தி, ஒயிட் செம்பருத்தி நிறையா இருக்குங்க. நிறையா தொட்டிகளில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. 7 பூக்கள் போல் இருந்துச்சு. வெண்டைக்காய், பச்சை மிளகாய், மொச்சைக்காய் இதெல்லாம் பறிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெத்தலை ரசம் வைக்கிறதுக்கு வெத்தலையும் பறிச்சிருக்கேன். எங்கள் வீட்டு வெத்தலை பாருங்கள், ஒரு வெத்தலை எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது பாருங்கள். 2 வெத்தலையே போதுங்க. எங்கள் 2 பேருக்கு அது போதும்னு சொல்லிவிட்டு அதையும் பறிச்சிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ அறுவடை நம்ம மாடி தோட்டம் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன அறுவடை செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். நன்றி.